வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய இடைவெளி 2 நாட்கள் நான் சரியாக செய்திகள் பதிவிடவில்லை. இப்போ தான் நடிகர் விஜயினுடைய அவர் அரசியல்வாதியாக நடிகர் விஜய் தான். நடிகர் விஜயினுடைய இன்றைய பொதுக்கூட்டத்தினுடைய பேச்சை கவனித்தேன். திமுக ஒரு ஊழல் கட்சி. திமுக பெரும் ஊழல் செய்து தான் திமுகவுடைய தலைவர்கள் பணம் சேர்த்தார்கள். ஆட்டையை போட்ட பணமா, உழைச்சி சம்பாதிச்ச பணமாலாம் அவர் திமுகவை நோக்கி கடுமையான கேள்விகள் கேட்டார். திமுகவை அகற்ற வேண்டும், ஆட்சி கட்டளிலிருந்து அகற்ற வேண்டும், அவர்கள் செய்யும் அட்டூழியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அக்கறையை முதலில் நான் பாராட்டுகிறேன். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நமக்கு எழும் ஒரு முக்கிய சந்தேகம், இந்த குட்டி கதை ஒன்று சொல்கிறார், அப்புறம் தொடர்ச்சியாக பேசுகிறார். இதெல்லாம் நீங்கள் 70-80களில் அந்த சிறு வயது 13 வயதில் இருந்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒரு புத்தகம் ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த புத்தகம் வரதில்லை. சந்தமாமா பப்ளிகேஷன்ஸ்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அதுலேருந்து வெளிவரக்கூடிய அம்புலி மாமா அப்படின்னு ஒரு புத்தகம் வரும். மாதம் 1 or 2 வரும். அதை ரொம்ப ஆர்வமாக வாங்கி நானே படிச்சிருக்கேன். அதில் ரொம்ப அழகாக கதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு, அழகாபுரி என்ற ஊரில் அழகேசன் என்ற ஒரு விவசாயி இருந்தார். இப்படி தான் ஆரம்பிக்கும். அதாவது ஊர் பேரும் அவங்க யார் சொல்ல வராங்களோ அந்த கதாபாத்திரத்தின் பெயரும் ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கும், ஒரு ஒத்திசைவு இருக்கும். இப்படியே அம்புலி மாமாவில் நிறைய கதை இருக்கும். தொடர்கதைகள் வேறு வரும். அதுக்குள்ள விக்ரமாதித்தன் கதைகள்னு ஒன்று உண்டு. இறந்த உடலை சுமந்தவாறு விக்ரமாதித்தன் மேலும் முன்னேறினான். வேதாளம் அவனிடம் வினா கேட்டது அப்படின்னு. இப்போது வேதாளம் சொல்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பீரியடும் அந்த புத்தகத்தில் பதில் சொல்லிக்கிட்டே வருவான் விக்ரமாதித்தன். ஆனாலும் வேதாளம் நிறுத்தாது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அம்புலி மாமா புத்தகத்தை யாரோ நடிகர் விஜய்க்கு அன்பளிப்பாவோ பரிசாவோ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. சமீபத்தில் கூட நான் சந்தமாமா பப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய விளம்பரங்கள்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பதிவு கட்டணம் கட்டினாலே போதும், பழைய புத்தகத்தெல்லாம் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஒரு அம்புலி மாமா புத்தகத்துக்கு சந்தா எதுவும் கட்டிட்டாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா பேசுகிறது பூராமல் அம்புலி மாமா கதை மாதிரி இருக்குது. ஐயா, நீங்கள் எதுக்குறது மிகப்பெரிய கட்சி, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஊழலை ஒழிப்பேன்றீங்க. ஒரு உண்மையிலேயே ஊழல் பண்ணியிருக்காங்க இல்லைங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? நீதிமன்றம் சொல்லணும். எவ்வளோ வருஷமாக இந்த கதை ஓடிட்டுருக்க, ஊழல் பண்ணாங்கன்னு. முதல்ல அம்புலி மாமா கதை சொல்லாமல், அம்புலி மாமா புத்தக கதைகள் சொல்லாமல் நிறுத்துங்க.